ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு ஹம்தன் முஸல்லியன் அம்மா பஅத். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அரசியல் என்பது வெளியிலும் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய வீட்டிலும் இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தலைவர்களை அனுப்பியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் மக்களால் நாம் சில தலைவர்களை நியமித்திருக்கிறோம். ஆக எல்லா தலைவர்களையும் விட மிகச்சிறந்த தலைவராக மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்தவர்கள்தான் அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நிறைய நபர்கள் சொல்லலாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றி தருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுப்போம் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நிறைய நபர்கள் வெறும் சொல்லில் மாத்திரமே செய்கிறார்கள், செயலில் அதை விட்டு விடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அது தன் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியவர்கள் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னால், தலைமை பதவிக்கு முன்னால் எப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை தான் நபித்துவத்திற்கு பின்னால் தலைவராக, ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக ஆன பின்பும் அதே எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் பார்த்தோமேயானால் ஒரு பஞ்சாயத்து தலைவரை நாம் எடுத்துப்போமே, ஒரு குறைந்த பதவியை நாம் எடுத்துப்போமே, ஒரு பதவிக்கு ஏற்பதற்கு முன் ஒரு சராசரியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாழுகிறார்கள். அதுவே ஒரு பதவி ஏற்ற ஒரு சில நாட்களிலே லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரராகவும் மாறிவிடுகிறார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிமை எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையை எந்த அளவுக்கு விரும்பினார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, அவர்கள் குடும்பத்தார்களும் எளிமையை ரொம்ப விரும்பினார்கள். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய வீட்டுகளில் நாங்கள் 3 மாதங்கள் அடுப்பை பற்ற வைக்காமல் நாங்கள் கழித்து இருக்கிறோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி நீங்கள் சர்வைவல் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் நாங்கள் காய்ந்த பேரித்தம்பழமும் தண்ணீரும் அருந்தி எங்களுடைய நாட்களை நாங்கள் கழித்தோம். சில நேரங்களில் அன்றை விட்டு சஹாபாக்கள் எங்களுக்கு கறந்த பாலை அன்பளிப்பாக தருவார்கள், அதை நாங்கள் அருந்தினோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எந்த தலைவராவது இப்படி சொல்ல முடியுமா? நான் இவ்வளவு எளிமையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பான ஒரு ஆட்சியை தந்திருக்கிறேன் என்று எந்த தலைவராவது சொல்ல முடியுமா? ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர்கள் தான் அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு நிறைய நபர்கள் சொல்லலாம், எங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் தான் தீண்டாமைக்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தவர்கள், நாங்கள் தான் தீண்டாமைக்கு எதிராக முதல் போராட்டம் செய்தோம் என்று சொல்லலாம். ஆனால் உலகில் முதலில் தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஒழித்தது தீண்டாமையைத்தான். த கேரக்டர் ஆஃப் மதீனா என்று ஒரு மனிதனுடைய எல்லோருமே சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, சில கௌமுகளுக்கு மத்தியிலும் சில மதத்தீர்களுக்கு மத்தியிலும் சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, நாம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது நாம் எல்லாருமே சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழ் நுழைத்தார்கள் அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமில்லை, சில கௌமுகள் மத்தியில் காலமாக பிரச்சனை நடந்து கொண்டு இருந்தது. அவர்கள் அழைத்து, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கலந்து உறவாடுவதில் தான் உங்களுக்கு நன்மையும் சிறப்பும் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் சில நல்ல விஷயங்களை விதைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலத்து தலைவர்கள் பதவி என்பதை ஒரு பெருமைக்காகவும் ஒரு அதிகார வர்க்கத்திற்காகவும் தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு தலைவன் என்பவன் அந்த கூட்டத்தினுடைய சேவகனாக இருக்க வேண்டும், அந்த கூட்டத்தினுடைய ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும், அந்த கூட்டத்துக்கு உதவி செய்வது தான் அவனுடைய முதன்மை பணியாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தலைவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அவன் அமானிதத்தை பேணக்கூடியவனாக இருக்கணும். அல் அமீன்
நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும், மஷூரா கலந்து உருவாடக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இது போன்ற தன்மைகளை உள்ளே வந்தான் ஒரு தலைவராக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த அத்தனை தன்மைகள் படைத்தவர்கள் தான் அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா கூட குர்ஆனில் சொல்லுவான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி என்று சொல்லியிருக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆட்சியை விரும்பினார்களோ அந்த ஆட்சி நம் அனைவர்களுக்கும் தத்தருள் புரிவானா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.